ஒரு தொகுதிகள் இன்னும் சிபிஎம் இன்றைக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் தொகுதி கூடுதலாக கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக கொடுக்க முடியாத ஒரு சூழல் காரணமாகத்தான், திமுக கரார் காட்டுவதன் காரணமாகத்தான் இந்த இழுபறி அப்படின்னு சொல்லப்படுற விமர்சனத்துக்கான இல்ல தலைப்பு வேணா கரார் இருக்கலாம். ஆனா ஒரு கூட்டணின்னு வரும்போது ஒரு குடும்பம் எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு கூட்டணியும். இல்லை 4 கருத்து வேறுபாடுகள் இருக்கும், 4 கோரிக்கைகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து போனால் தான் ஒரு கூட்டணி எல்லாருக்கும். ஆனால் ஒரு எண்ணம் இருக்குது. எண்ணம் என்னென்னா, இந்த நாட்டை யார் ஆளணும், யார் ஆளக்கூடாதுன்ற ஒரு முடிவு வரும்போது மோடி இந்த நாட்டை ஆளக்கூடாது. ஏன் ஆளக்கூடாதுன்னா, இந்த 10 வருஷம் செஞ்ச குளறுபடிகள் இது எல்லாருமே வெளிப்படையாக பார்த்துருக்கோம். அது ஃபஸ்ட்டு வந்த டிமாண்டேஷன்லேருந்து, ஜிஎஸ்டியிலேருந்து, இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அடிப்படையை பொறுத்த வரைக்கும் இந்த மோடி இந்த நாட்டை ஆளக்கூடாதுல ஒரு முடிவாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட்டணி இதே கூட்டணி தான் 2019 தேர்தலில் சந்திச்சது, இதே கூட்டணி தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சது, இதே கூட்டணி தான் ஊரக உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சது, இதே கூட்டணி தான் ஈரோடு இடைத்தேர்தலும் சந்திச்சது. ஸோ எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வெற்றி மட்டும்தான். எங்களுக்கு இலக்கு இருக்குது, ஸோ நோக்கம் இருக்குது. நோக்கத்துக்கு பிரகாரம் நாங்கள் வெற்றியை நோக்கி போகிறோம். எங்களுக்கு இந்த வெற்றியை நோக்கி போகும்போது எங்ககிட்ட இருக்கிற ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாலும் அது வெற்றி, எம்பியாக போகலாம். பட்டு எதிரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கல்ல, எங்ககிட்ட வந்தால் 7 சீட்டு 5 சீட்டு 10 சீட்டு எத்தனை வேணால் சொல்லிங்க, இல்லை கதவு திறந்து வச்சிங்க, இல்லை ஜன்னல் திறந்து வச்சிங்க, அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எல்லாம் எதுக்குன்னா டெபாசிட் கூட வாங்காமல் போகிறதுக்கு தான். அந்த இல்ல கூட்டணின்னு வந்துட்டா கருத்து வேறுபாடு வரும் அப்படிங்கிறீங்க. அந்த கருத்து வேறுபாடு என்பதைத்தான் இங்க கூடுதலாக தொகுதிகள் கேட்கப்படுது. அந்த தொகுதியை கொடுக்க முடியாத இடத்துல திமுக இருக்கிறது. இதுல ஏற்படுற இழுபறி தான். நீங்க கொள்கை ரீதியாக நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம், நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம், அதன் அடிப்படையில் ஓரணியில நாங்க கொள்கையால் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. கருத்து வேறுபாடு அப்ப வரவே கூடாது தானே? மதிமுகவிலிருந்து நாங்க எங்களுக்கு சீட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க கூட்டணியில் இடம்பெறுவோம் சொன்ன மதிமுக இரண்டாவது கட்ட பேச்சு வார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. அந்த பேச்சுவார்த்தை தொடரும்னு சொல்ல வேண்டிய தேவை இப்பவும் அப்படியே தான் சொல்றாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்பயும் அதுதான் சொல்றாங்க, எங்களுக்கு கூட்டணி முக்கியம், வெற்றி முக்கியம் தான் இப்பயும் சொல்றாங்க. அதுல நான் சொன்னது கருத்து வேறுபாடுன்னு எப்படி சொன்னேன்னா, இருக்கும்னு சொன்னேன். அதுக்காக எல்லாருடைய எண்ணங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் சர்வாதிகாரம் நடத்தல, நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம். ஸோ இங்க கருத்துக்கள் இருக்கும், அந்த கருத்துக்கள் பரிமாறப்படணும், அதை காது குத்து கேட்கணும். அதோட முடிவு தான் முக்கியமே தவிர நீங்க சொல்ற மாதிரி கருத்து வேறுபாடே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கருத்து வேறுபாடு இருக்கிறது சரிதான். ஸோ கருத்துக்கள் இருந்தால் தான் எல்லாரும் வெற்றியை நோக்கி போக முடியும். நீங்கள் நான் தான் தெளிவாக சொல்கிறேன்ல, இந்த நாட்டை மோடி ஆளக்கூடாதுன்றத ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு நம்ம கொஞ்சம் பிசுறுனாலும் நீங்கள் திரும்ப மோடி இந்த நாட்டை ஆண்டா என்னென்ன நடக்கும்ன்றது வெளிப்படையாக பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு சட்டமன்ற தேர்தல் சந்திச்சா கூட அதோட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறாரு, 20க்கு 80க்கு தேர்தல் வெளிப்படையாக பேசுகிறேன். இல்லை, நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வரலாம். இது தேர்தல் வியூகம் அல்லது பரப்புரை முன்வைக்கக்கூடிய முழக்கம் என்பது வேற. அலையன்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய வியூகங்கள், அதில் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது வேற. ரெண்டும் வேற வேற. அப்படி பார்க்கும்போது முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுக ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது. குற்றச்சாட்டுன்னு தான் நான் சொல்றேன். அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. இன்னும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதற்கான காரணம் அதுதான். கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கோரிக்கைகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, முதல்ல 4 இருக்கு, ஒன்னும் அவசரம் கிடையாது, பொறுமையா பேச்சுவார்த்தை நடத்தலாம். என்ன அவசரம் இருக்கு? இப்போ தேர்தல் தேதி சொல்லிட்டாங்களா? இல்ல அது நம்ம முதல் கட்டத்தில் வரப்போதா, 4ஆம் கட்டத்தில் வரப்போதா, 3ஆம் கட்டத்தில் வரப்போதான்னு தெரியல. நமக்கு நேரம் இருக்கு. அதனால நம்ம இதில் அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, இலக்கு முக்கியம். ஸோ இலக்குன்றது மோடியை வீட்டுக்கு அனுப்பணும், அதுதான் இலக்கு. அதே கால அவகாசம் அதிமுகவும் பாஜகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இது பதில் மாறுது. திமுக கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் மாறுது. இது வரைக்கும் இன்னும் நீங்க கூட்டணியே முடிவு பண்ணல, உங்க கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்னு விமர்சனம் மாறுது. ஆனா திமுக வந்தா எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் அஜெண்டா என்ன? இந்த நாடாளுமன்ற தேர்தல் அஜெண்டா என்ன? யார் வரணும்னு ஆசைப்படுறாங்க, இல்ல யார் வர போற கூடாதுன்றது ஒரு கேள்வி. தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை, அந்த உரிமையை காக்கக்கூடியதுதான் இந்த மக்களவை தேர்தலுக்கான அதிமுகவினுடைய முதன்மையான முழக்கமாக நாங்கள் முன்வைக்கிறோம். அதாவது உரிமைகள்னு பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த இடத்துலயும் தார்மீக உரிமை இல்லை. ஏன் சொல்றோம்னா, நீங்க மாநில உரிமைகள் அடமான வைக்கும் போது உங்களுக்கு தெரியலையா? உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து போடும்போது உங்களுக்கு தெரியலையா? உணவு பாதுகாப்பு மசோதா கையெழுத்து போடும்போது உங்களுக்கு தெரியலையா? சிஏஏ சட்டத்தில் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? இல்ல ஆர்டிகல் 370 சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? இந்த டெல்லி மாநில உரிமை பறிக்கும் போது உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு எப்பயுமே தெரியாம இப்ப என்ன திடீர்னு மாநில உரிமை பத்தி கவலை வந்துடுச்சு? நீங்க பண்ண இந்த 10 வருஷம் பிஜேபியோடு சேர்ந்து இந்த மக்களுக்கு பண்ண துரோகம் தானே இன்னைக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை. சார், உதயமின் திட்டத்தில் மட்டுமே நீங்க கையெழுத்து போடும்போது 48,500 கோடி ரூபாய் இன்னைக்கு நட்டன்னு வந்து நிக்குது. யார் கையெழுத்து போட்டா? நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஜெயலலிதா இருக்கும்போது, அம்மையார் இருக்கிற வரைக்கும் இந்த திட்டங்களுக்கெல்லாம் சட்டங்களுக்கெல்லாம் கையெழுத்தே போடல. இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டது யாரு? இந்த எடப்பாடியும் இந்த ஓபிஎஸ் தானே. நீங்க இவங்க 2 பேர் கையெழுத்து போட்டு தான் நீங்க உள்ள விட்டீங்க. நீங்க ஒரு சில விவகாரங்கள்ல கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் சில விஷயங்களை அனுமதிச்சோம், ஆமா அப்படிங்கறத வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க. 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா அரசு மாநிலத்திற்கு என்னவெல்லாம் துரோகம் இழைத்ததோ அதை நாங்கள் மக்களவை தேர்தல் பரப்புரையின் போது கொண்டு போய் மக்களிடம் முன்வைப்போம்ங்கறாங்க. இதை விட வேற என்ன சொல்லணும்? இப்ப சிஏ சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க, முத்தலாக்கு சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க. இத போய் வெளியில எப்படி நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க? எனக்கு ஒரு விஷயம் இதுல தெரியல. நாங்க கூட்டணி தர்மத்திற்காக நாங்க ஆதரிச்சோம். நீங்க கூட்டணி தர்மம்ன்றது தலைமுறை தலைமுறையா பாதிக்கப்படுற ஒரு விஷயத்துக்கு தப்பு பண்ணிட்டு வந்து இதுனா தவறா? இது ஒரு தப்பு. இந்த தப்பை நீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க? இது முழுக்க முழுக்க தப்பான ஒரு விஷயம் சார். நீங்க சிறுபான்மையின மக்கள் இந்த நாட்டில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க ஒரு இடத்துல சொல்லுங்க. உதாரணத்துக்கு இதே பிரதமர் மோடி பக்கத்து மாநிலத்தில் நடந்த ஒரு தேர்தலில் வந்து சினிமாவுக்கு ப்ரமோஷன் பண்ணாரு. காஷ்மீர் ஃபைல்ஸுக்கும் கேரளா ஸ்டோரிக்கும். இன்னைக்கு காஷ்மீர்ல போயிட்டு ஆர்டிகல் 370 ஒரு படத்துக்கு மார்க்கெட்டிங் பண்றாரு. நீங்க அவரு பண்ற இந்த சிறுபான்மை சார், இதே கர்நாடகா தேர்தலில் நாங்க ஆட்சிக்கு வந்தா சிறுபான்மைக்கான இடஒதுக்கீடு திரும்ப பெறுவோம் சொன்னாங்களா இல்லையா? இல்ல அதே அதிமுக சொல்றாங்கன்னா பாஜக கூட்டணியிலிருந்து நாங்க வெளிவந்த காரணத்தினால சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் போயிடும் அப்படிங்கிறதுனால திமுகக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதனாலதான் தொடர்ந்து சிறுபான்மை மக்களை எல்லாம் கூப்பிட்டு சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. இல்ல எப்ப உங்ககிட்ட இருந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்ப உங்ககிட்ட இருந்தது, என்ன செஞ்சிட்டீங்க, அது ஒரு கேள்வி இருக்குல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய இந்த 10 வருஷ ட்ராக் ரிப்போர்ட்டை மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? மோடியோட கூட நீங்க செஞ்சது, இந்த மாநிலத்தோட உரிமைகளை விட்டு கொடுத்தது சார். நான் என்ன கேட்கிறேன், மாநில உரிமைகள் வரும்போது ஒரு ஆளுநர் போயிட்டு அதேதான் சொல்றாங்க. 3 ஆண்டு கால திமுக அரசனுடைய விஷயங்களையும் நாங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில நாங்க நிறைய சாதிச்சோம். 3 ஆண்டுல அதையெல்லாம் திமுக வந்து பின்னுக்கு தள்ளிருச்சு. இந்த ஆன்டி இன்கம்பன்சியை கொண்டு போய் நாங்கள் மக்களிடம் முன்வைப்போம். இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சேலத்துல பேச அவர் சொல்றாரு இல்ல, எதை சொல்றாரு? நான் முதல்வன் திட்டத்தையா, இல்லம் தேடி கல்வியா, மக்களை தேடி மருத்துவமா, இன்னுயிர் காப்பும் திட்டத்தையா, இல்ல புதுமை பெண் திட்டத்தையா, இல்லைன்னா வந்து தமிழ் புதல்வன் திட்டத்தையா, இல்லைன்னா காலேஜ் சிற்றுண்டி திட்டத்தையா, எனக்கு புரியல. அடுத்தடுத்த சுற்றுகள்ல நம்ம விரிவா பேசலாம், பதிலும் சொல்லணும். என்னுடைய கேள்வி இந்த முதல் பார்வையா நான் கேட்க விரும்புவது, ரொம்ப சின்ன கட்சிகள் தான் வந்து தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு எட்டி இருக்கிறாங்க. பெரிய கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்றதை ஒரே லைன்ல நான் சொல்றேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கூட்டணி எக்காரணத்தை கொண்டு உடைய வாய்ப்பே கிடையாது. 40 ஜெயிக்கும். திருப்போன் வில்சன், இப்போ அதிமுகவிடம் பாமக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கு. தொடர்ச்சியா 2 சிட்டிங்கா திரு சி.வி. சண்முகம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு. அதே நேரத்தில் கூட்டணிக்கான காலம் இன்னும் இருக்கு. இன்னும் அதிமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வரலாம், வேற கட்சிகளும் எங்களோடு வரலாம் அப்படிங்கிற அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது சரியானது இல்லை. இன்னும் தேர்தல் வந்து அறிவிக்கப்படலை. அதே நேரத்தில் வந்து கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஏற்கனவே இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங் கூட்டணி, அவங்க வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து அவங்க 2019 பயணிச்சுட்டு வராங்க. அந்த கூட்டணியிலேயே ஒருமித்த மனதோடு இணக்கத்தோடு இருக்கிற கூட்டணியிலேயே இன்னமும் வந்து 2 பேருக்கு தான் 2 தொகுதிக்கு தான் முடிவாயிருக்குது. மற்ற யாருக்கும் இன்னும் முடிவாகல. அந்த அளவுக்கு அங்கேயும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இல்லைங்கிறாரு. ஆமா, இல்ல அதான் சொல்லிட்டாரு, கருத்து வேறுபாடு இருக்குது, அது ஜனநாயக நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே நிலைமையில அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்த காலத்தில் இணக்கமாக இருந்த கட்சிகள் அவங்கெல்லாம், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சினாலும் சரி, தமாகனாலும் சரி, இருந்த கட்சிகள், சிறிய கட்சிகள் இருந்தாலும் சரி, இப்போ எப்படின்னா அவங்க பிரிவு வந்த பிறகு எந்த பக்கம் இணையலாம், எதிர்காலத்தை கருத்து கொண்டு கட்சியின் நலனை, மாநிலத்தின் நலனை, தேசத்தின் நலனை, இந்த 3ஐயும் கருத்தில் கொண்டு எந்த பக்கத்தில் இணையலாம் அப்படின்ற ஒரு சலனத்தில் இருக்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டாங்க. இது போன தடவை நம்ம இங்கே வாதிக்கும் போது இந்த அளவு கூட எதுவுமே கிடையாது. பிஜேபி பக்கம் யார் பேசுகிறாங்கன்னு தெரியாது, அதிமுக பக்கம் யார் பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு வெளிப்படையாக தெரியுது இவங்கெல்லாம் இந்த சைடு பேசுகிறாங்க அப்படின்றது. இந்த முடிவுகள் வந்து கண்டிப்பாக
இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல தெரிஞ்சிரும். இல்ல அந்த கிளாரிட்டி அதிமுகவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குதா? நம்ம உண்மையிலே நம்ம தலைமையில ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமையும், அந்த கூட்டணியில கட்சிகள் வருவார்கள், நம்ம மக்களவை தேர்தலை சந்திப்போங்கிற அந்த நம்பிக்கை அதிமுகவுக்கு வந்திருக்கா? இல்ல 2 விஷயம் எடுத்துக்கிட்டோம். நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னு சொல்லுவீங்க, அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவை விட ஓட்டு சதவீதம் அதிகமாக வைத்திருக்கிற கட்சி வந்து அதிமுக. ஸ்ட்ராட்டஜி அது கலைஞருக்கே தெரியும். அதனால தான் அவர் கூட்டணிக்கு எல்லா நேரமும் கூட்டணிக்கு போவாரு. ஜெயலலிதா அம்மா கூட்டணிக்கு போகாத கூட 2014 2016 சந்திச்சாங்க. 40 பாராளுமன்ற தொகுதியிலும் இரட்டை இலையிலையும் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் இரட்டை இலையிலையும் நின்று பார்த்தாங்க. அதுல வெற்றியும் பெற்றாங்க அப்படின்றது. இப்போ அந்த சதவீதம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா வந்து அது வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஓட்டு சதவீதம் மாறும். திமுகவும் தோற்றிருக்கிறாங்க, தொடர்ந்து தோற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவும் தோற்றிருக்கிறாங்க. ஓட்டு சதவீதம் மாறும், எண்ணிக்கை குறைஞ்சதா, ஓட்டு கணிசமான அளவு குறைஞ்சதா. நான் அந்த ஒப்பீட்டு அளவிலேயே பார்க்கிறதே சொல்றேன். நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்றதற்கு பிறகாக சந்தித்த தேர்தல்களினுடைய அந்த ட்ராக் ரெக்கார்டையும் நீங்க முந்தைய தேர்தல்களை ஒப்பிடுறீங்க. அவருடைய அந்த ட்ராக் ரெக்கார்டும் இப்போ மக்களவை தேர்தலில் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸோட சந்திக்கிறது. மக்களவை தேர்தல் நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கான அந்த வாக்கு சதவீதம் இருக்குதா, தக்க வச்சிருக்கிறோமா அப்படின்னு பாக்குறதுக்காவது அந்த ஸ்ட்ரென்த் அதிமுகவுக்கோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ இருக்கான்னு கேட்கிறேன்.